அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல கோட்டாக் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிற டிமெட் அக்கௌண்ட்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, அந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்க இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும், அப்படி சார்ஜஸ்லாம் பே பண்ணி இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்றது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். கோட்டாக் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிற இந்த ஸ்டாக் புரோக்கர் 1994ல இருந்து இப்போ வரைக்கும் 30 வருஷமா ஆபரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் சர்வீஸ் ஸ்டாக் புரோக்கர். 315 சிட்டிஸ்ல 155க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸும் 1000க்கும் அதிகமான பிரான்சைஸ் ஆபீஸும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கோட்டாக் செக்யூரிட்டிஸ்ல நீங்க ஓபன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு 3-in-1 அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்ல உங்களுக்கு ட்ரேடிங் அண்ட் டிமெட் அக்கௌண்டோட சேர்த்து கோட்டாக் பேங்கோட சேவிங்ஸ் அக்கௌண்டையும் ப்ரொவைட் பண்றதுனால அந்த அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸை யூஸ் பண்ணியே உங்களால ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். இந்த கோட்டாக் செக்யூரிட்டிஸோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி உங்களால ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ஐபிஓ, ETF, கரன்சி, கமோடிட்டி, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், பாண்ட்ஸ்னு இத்தனை டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங்கை பண்ணிக்க முடியும். இவங்க ஒரு ஃபுல் சர்வீஸ் ஸ்டாக் புரோக்கரா இருக்கிறதுனால வெறுமனே அக்கௌண்ட்டை ப்ரொவைட் பண்றதோட மட்டும் இல்லாம அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி எந்தெந்த ஸ்டாக்கை எப்ப வாங்கலாம் எப்ப விற்கலாம் அப்படிங்கிற சஜஷனையும் இவங்களோட எக்ஸ்பர்ட்ஸை வச்சு அனலைஸ் பண்ணி நமக்கு சொல்றதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் பேஸ்கெட் ஆர்டருக்கான ஆப்ஷனுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குது. இந்த பேஸ்கெட்ல இவங்களோட எக்ஸ்பர்ட்ஸை வச்சு அனலைஸ் பண்ணதுல எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தோணுதோ அதுல ஒரு சில ஸ்டாக்ஸை மட்டும் பிக் பண்ணி அதை பட்ஜெட் வைஸ் ஒரு பண்டலா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பட்ஜெட்டை பொறுத்து உங்களுக்கான பேஸ்கெட்டை சூஸ் பண்ணி நீங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த பேஸ்கெட் ஆர்டருக்கான ஆப்ஷனை ஸ்டாக் கேஸ் அப்படிங்கிற நேம்ல இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. அப்புறம் மார்ஜின் ட்ரேடிங்கான ஆப்ஷனுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குது. மார்ஜின் ட்ரேடிங் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, கடன் வாங்கி ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. இப்போ உங்ககிட்ட ஒரு ஷேருக்கான அமௌண்ட் தான் இருக்குது அப்படின்னா இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஆப்ஷன் மூலமா நீங்க சூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டாக்கை பொறுத்து உங்களால அதிகபட்சமா 4 ஷேர் வரைக்கும் வாங்கிக்க முடியும். ஒரு ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்குக்கு அதிகமான அமௌண்ட்டையும், ஒரு ஸ்டாக் நல்லாலாம் பெர்ஃபார்ம் ஆகாது, ஒஸ்டா தான் பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்குக்கு கம்மியான அமௌண்ட்டை தான் கடனா கொடுப்பாங்க. நீங்க உங்களோட அக்கௌண்ட்ல ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய ஷேர்ஸை அடமானமா வச்சு உங்களால ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். நீங்க அப்படி அடமானமா வைக்கக்கூடிய ஷேரோட மதிப்பை பொறுத்து உங்களுக்கு கடன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ அப்படிங்கிறது 100 ரூபாய் அப்படின்னா அப்படி 100 ரூபாயே மொத்தமா உங்களுக்கு கடனா கொடுத்துட மாட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை லெஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் உங்களுக்கு கடனா கொடுப்பாங்க. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அங்க ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாக்கையும் 1 by 1 பார்த்து இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், இதுல இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி நம்ம டிசைட் பண்றதா இருந்துச்சுன்னா அதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். அதனாலதான் நிறைய பேர் ஸ்டாக் ஸ்கிரீனர் டூலை யூஸ் பண்ணுவாங்க. இந்த டூல்ல நிறைய விதமான ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபில்டரை நமக்கு வேணுங்கிற மாதிரி அப்ளை பண்றது மூலமா அந்த ஃபில்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஸ்டாக்ஸை மட்டும் நம்மளால தனியா பிரிச்சு பார்த்துக்க முடியும். இதுக்கான ஆப்ஷனையும் இந்த பிளாட்ஃபார்ம்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே தான் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். இந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதா இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டுக்காக என்ன மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு சார்ஜஸை பத்தி இப்ப பார்க்கலாம். கோட்டாக் செக்யூரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் 4 விதமான பிளானை ப்ரொவைட் பண்றாங்க. உங்களோட வயசு 30க்கும் கீழே இருந்துச்சு அப்படின்னா ட்ரேட் ஃப்ரீ யூத் அப்படிங்கிற பிளான் மூலமா 99 ரூபாயை பே பண்ணி நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பிளான் மூலமா நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீயா இந்த அக்கௌண்ட்டுக்காக எந்த ஒரு அமௌண்ட்டையும் நீங்க பே பண்ண தேவையில்ல. இந்த பிளானோட புரோக்கரேஜ் சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் டெலிவரிக்கு எந்த விதமான புரோக்கரேஜ் சார்ஜஸையும் சார்ஜ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 0.05% அப்படி இல்லைன்னா 10 ரூபாய், இந்த 2 அமௌண்ட்ல எது கம்மியான அமௌண்டோ அந்த அமௌண்ட்டை புரோக்கரேஜ் சார்ஜஸா சார்ஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனோட புரோக்கரேஜ் சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் பிளாட்டா 10 ரூபாயை பெர் ஆர்டருக்கு சார்ஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களோட வயசு 30க்கும் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ட்ரேட் ஃப்ரீ அப்படிங்கிற பிளான் மூலமா ஃப்ரீயாவே உங்களால அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்க அப்படி கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றதுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீயை நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீயை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களோட அக்கௌண்ட்ல 4 லட்சத்துக்கும் கம்மியான அமௌண்ட் தான் ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா அப்ப இந்த விதமான ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீயும் நீங்க பே பண்ண தேவையில்ல. 4 லட்சத்துல இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க உங்களோட அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீயா வருஷத்துக்கு 100 ரூபாயை பே பண்ற மாதிரி இருக்கும். 10 லட்சத்துக்கு அதிகமான அமௌண்ட்டை உங்களோட போர்ட்ஃபோலியோல நீங்க மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா நான் BSTA அப்படிங்கிற கேட்டகரியில நீங்க போயிருவீங்க. அப்படி போயிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களோட அக்கௌண்ட்ல 1000 ரூபாய்க்கும் கம்மியான அமௌண்ட்டை ஹோல்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீ வராது. 1000 ரூபாயை தாண்டி நீங்க எவ்வளவு அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணாலும்
50 ரூபாயை மாசம் மாசம் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீயா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த பிளானோட புரோக்கரேஜ் சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த பிளான் மூலமா அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி 30 நாள் வரைக்குமே இன்ட்ராடே அண்ட் டெலிவரி ரெண்டுக்குமே எந்த விதமான புரோக்கரேஜ் சார்ஜஸும் சார்ஜ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த 30 நாளை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு புரோக்கரேஜ் சார்ஜஸா நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 0.05% அப்படி இல்லைன்னா 10 ரூபாய். இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது கம்மியான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜா புடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. டெலிவரிக்கு நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 0.2% சார்ஜா புடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனுக்கு புரோக்கரேஜ் சார்ஜஸா பெர் ஆர்டருக்கு பிளாட்டா 10 ரூபாயை சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. லிக்விட் ETF அப்புறம் கவர்மெண்ட் பாண்டுக்கு புரோக்கரேஜ் சார்ஜஸா 0.01% சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. மத்த எல்லா ETFக்குமே 0.05% புரோக்கரேஜ் ஃபீயா சார்ஜ் பண்ணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. ரெண்டு பிளான்லயுமே நீங்க மார்ஜின் ட்ரேடிங் ஆப்ஷனை யூஸ் பண்றப்போ பெர் டேக்கு 0.041% அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இன்ட்ரெஸ்டை சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. இதை விட கம்மியான இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ப்ரோ பிளானை ஆக்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பிளானை நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 9.69% அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு கடன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த பிளானுக்கான மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீயா நீங்க 250 ரூபாயை பே பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி பெருசா எதுவுமே தெரியாம இருக்குது, ஆனா நீங்க உங்களோட பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்ல முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சீங்கன்னா இவங்களோட ஆட் ஆன் பிளானான எம்பவர் அப்படிங்கறத ஆக்டிவேட் பண்றது மூலமா உங்களுக்குன்னு டெடிகேட்டடான ஒரு டீலரை ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இந்த டீலர் உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதோட மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோ மேனேஜ் பண்றது, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் கொடுக்கறதுன்னு பல வழிகளில் சப்போர்ட்டிவா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பிளானை நீங்க ஆக்டிவேட் பண்றதா இருந்துச்சுன்னா இதுக்கான மெயின்டெனன்ஸ் ஃபீயா 600 ரூபாயை வருஷம் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த பிளானுக்கான புரோக்கரேஜ் சார்ஜஸ் அப்படிங்கிறது மத்த பிளானோட கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஸ்கிரீன்ல நான் காமிக்கிறேன். அப்புறம் எல்லா பிளானுக்குமே பொருந்துற மாதிரியான காமனான ஒரு சில சார்ஜஸ் பத்தி இப்ப பார்க்கலாம். நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸை அடமானமா வச்சு ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அடமானமா வச்சிருக்கக்கூடிய ஷேரோட வேல்யூல 50% அதிகமான அமௌண்ட்டை நீங்க கடனா வாங்கிருந்தீங்க அப்படின்னா 0.02% பெர் டேக்கான இன்ட்ரெஸ்டா உங்ககிட்ட இருந்து சார்ஜ் பண்ணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸை இந்த மாதிரி அடமானமா வைக்கும் போதும் அதை மீட்கும் போதும் 20 ரூபாயை பிளட்ஜிங் அண்ட் அன்பிளட்ஜிங் சார்ஜஸா புடிச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெலிவரியில நீங்க ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணும்போது டிபி சார்ஜஸ் பிடிப்பாங்க. இந்த டிபி சார்ஜஸா 20 ரூபாய், அப்படி இல்லைன்னா நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 0.04%. இந்த ரெண்டு அமௌண்ட்ல எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜா புடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ராடே ட்ரேடிங் அப்போ நீங்க பிளேஸ் பண்ணக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே அன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள நீங்க அதை க்ளோஸ் பண்ணி ஆகணும். அப்படி நீங்க க்ளோஸ் பண்ணாம விட்ட ஆர்டரை இவங்களோட டீம் உங்களுக்காக க்ளோஸ் பண்ணுது அப்படின்னா ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் சார்ஜஸா 49 ரூபாயை சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. கால் அண்ட் ட்ரேடுக்கான ஆப்ஷனுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குது. ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன்னால இவங்களோட பிளாட்ஃபார்மை உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாம போகுது, அந்த டைம்ல நீங்க ஏதாச்சும் ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சீங்கன்னா இவங்களுக்கு கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்காக அந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணுவாங்க. அப்படி இவங்களோட டீம் உங்களுக்காக ஆர்டரை பிளேஸ் பண்றதுக்கான சார்ஜஸா 49 ரூபாயை பெர் ஆர்டருக்கு சார்ஜ் பண்ணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்தும் ஒரு சில சார்ஜஸ் எல்லாம் இருக்குது, அதை இவங்க சார்ஜ் பண்றது இல்ல, செபி அப்புறம் நம்மளோட கவர்மெண்ட் டாக்ஸ் சொல்லி புடிச்சிட்டு போயிருவாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட பிளான் சொல்றேன். உங்களுக்கு கோட்டாக் அப்படிங்கிற பிராண்ட் மேல நம்பிக்கை இருந்து இந்த சார்ஜஸ் எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க தாராளமா இதுல ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை விட பெட்டரான அக்கௌண்ட் நிறையவே இருக்குது. அது எல்லாத்த கூடவும் இதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்க ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. வர்த்தா.